பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நலன்புரி நன்மைகள் சட்டத்தின் கீழ் ஆறுதல் நலன்புரி நன்மை, சிங்களத்தில் அஸ்வசும, தமிழில் ஆறுதல் நலன்புரி நன்மை கொடுப்பனவு திட்டத்தின் ஊடாக நலிவுற்றோருக்கு தற்காலிக மற்றும் நீடித்த வலுவூட்டலை மேற்கொள்ளும் இந்த கொடுப்பனவு திட்டத்தின் தொடர்ச்சி வரவேற்புக்குரியது. நலனோம்பல் வழியே மக்களை ஆற்றுப்படுத்துகிற முயற்சிகள் எப்போதும் வரவேற்புக்குரியன. ஆனால் மக்கள் எப்போதும் ஆற்றுப்படுத்தப்படுவதில்லை. ஆற்றுப்படுத்துவதற்கான அளவுகோல்கள் இந்த நிலத்திலே வீசி எறியப்பட்டிருக்கின்றன. கடந்த மாதம் நாங்கள் துளைத்த எங்கள் மகள் குவனேசன் டினோஜா இன்னும் ஆறாமல் நீதிக்காக காத்திருக்கின்றாள். இன்று 31வது நினைவு நாள். மதிப்பார்ந்த சுகாதார அமைச்சரே, மதிப்பார்ந்த சபை முதல்வரே, உங்கள் அரசு பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தி எங்கள் மகளுக்கு நீதி வழங்க வேண்டும். முல்லைத்தீவு மாவட்டத்தின் சிலாவத்தை பகுதியைச் சேர்ந்த 12 வயது பள்ளி மாணவி குவனேசன் டினோஜாவுக்கு இந்த பேரவையில் மனம் கனத்து நீதி வேண்டிய வண்ணம் என் அஞ்சலியை செலுத்துகின்றேன். மதிப்பார்ந்த அவைத்தலைவர் அவர்களே, இயலாத மக்களின் இறுதி நம்பிக்கைதான் இந்த மருத்துவமனைகள். அந்த தலைமை உயிர்களுக்கும் இறுதி நம்பிக்கைகளுக்கும் பலிபீடமாகுவது மருத்துவத்துறையை தாண்டி அரச முறைமைக்கே பேர் இழுக்காகிறது. சிறந்ததோர் எதிர்காலத்துக்கான முதலீடாக வேண்டிய டினோஜாவின் வாழ்வுக்கு 12 வயதில் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இது இலங்கையில் இடம்பெற்று வரும் மருத்துவ தவறுகளின் தொடர்ச்சி என்பதையே காலம் சுட்டிக்காட்டுகின்றது. மருத்துவர்களின் அசமந்த போக்கு இன்னும் எத்தனை உயிர்களை இலங்கையில் காவு கொள்ளப் போகின்றது? பிள்ளையின் மரணம் தொடர்பில் நீதியான விசாரணை மேற்கொள்ளுமாறும் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் தொடரும் வினைத்திறனற்ற மருத்துவ சேவை வழங்கலுக்கு இறுக்கமான கண்காணிப்பை மேற்கொள்ளுமாறும் இந்த உயரிய சபையூடாக அரசின் தலைவர் மற்றும் சுகாதார அமைச்சர் ஆகியோரை கேட்டுக்கொள்ளும் அதே நேரம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் சீரிய சேவையை தொடர்ந்தும் ஆற்றி வருகின்ற மருத்துவ அதிகாரிகள் மற்றும் ஊழியர் அணியின் சேவையையும் இந்த அவையில் நன்றி பெருக்கோடும் மனங்கொள்ளுகின்றேன். அவையை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஒரு குடும்பத்தின் வறுமையை ஓரிரு பரிமாணங்களில் அளவிடுவதற்கு மேலாக கல்வி, சுகாதாரம், பொருளாதார மட்டம், சொத்து, வீடமைப்பு, நிர்மாணம் மற்றும் குடும்ப மக்கள் தொகை என 6 பரிமாணங்களில் 22 சுட்டிகள் ஊடாக வறுமையின் பரிமாணங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வறியவர்கள் ஆறுதல் நலன்புரி நன்மைகளுக்காக தெரிவு செய்யப்படுகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பதிவுகளின்படி அடிப்படையில் 1வது கட்டத்தில் மேற்படி ஆறுதல் நலன்புரி நன்மை கொடுப்பனவு திட்டத்தில் 14,842 குடும்பங்களும், 2வது கட்டத்தில் 2,942 குடும்பங்களுமாக மொத்தம் 17,784 குடும்பங்கள் உள்ளீர்க்கப்பட்டுள்ளனர். விண்ணப்பித்தோரில் முதல் கட்டத்தில் 52.64 வீதம் குடும்பங்களும், 2ஆம் கட்டத்தில் 55.86 வீதம் குடும்பங்களும் மேற்படி கொடுப்பனவு திட்டத்தில் உள்ளீர்க்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் காணப்பட்ட செழிப்பு, அதாவது சிங்களத்தில் சமிருத்தி என்று சொல்வார்கள், செழிப்பு கொடுப்பனவு முறைமையை விடவும் மேம்பட்ட வகையில் பரிமாண வறுமை சுட்டிகளின் பயன்பாட்டோடு கொண்டு வரப்பட்ட இம்முறைமையிலும் பொருத்தமானவர்கள் உள்ளீர்க்கப்பட வேண்டியோர் விலக்கப்பட்டமை என இருவகை முறைப்பாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் புறத்தே உள்ளன. ஆறுதல் நலன்புரி நன்மை கொடுப்பனவு திட்டத்தின் தொடர்ச்சியில் பின்வரும் காரணிகளில் இவ்வரசு கூடுதலான கவனத்தை எடுக்கும் வண்ணம் கேட்டுக்கொள்ளுகின்றேன். எண்ணீடுகளை வினைத்திறனாக மேற்கொள்ளல், தொடர்ச்சியான கண்காணிப்பும் மதிப்பீடும், சமர்ப்பிக்கப்படும் ஆட்சேபனைகளுக்குரிய காலதாமதமின்றிய மறுமொழிகள் வழங்கல், 6 துறைகளின் 22 சுட்டிகள் எனும் அளவிடல் முறையை மேலும் மேம்படுத்தல்,
இவற்றுக்கு மேலாக தீவளாவிய கணிப்புகளுக்கு அப்பால் வடகிழக்கு பகுதி, குறிப்பாக வன்னி நிலத்தில் வறுமை தொடர்ச்சியாக தக்க வைக்கப்படுவதை இந்த பேரவையின் அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். மேற்படி கொடுப்பனவு திட்டம் 5 தொடக்கம் 16 வயதுக்குட்பட்ட இடைவிலகிய மாணவர்களையும் காப்போத்த சாதாரண தர பெறுவோருக்கு கீழான சித்தி நிலையையும் கல்வித்துறை சார்பான வறுமையின் சுட்டியாக அடையாளப்படுத்துகின்றது. போருக்கு பின்னர் 23 பாடசாலைகள் வவுனியா வடக்கு கல்வி வலயத்தில் மூடப்பட்டுள்ளன. மேற்படி வலயத்தில் 4 பாடசாலைகளில் 50% ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் 45க்கும் அதிகமான ஆசிரியர்கள் வேலையை பரிதாக்கி சென்றுள்ளனர். இத்தகைய சூழமைவு மாணவர் இடைவிலகலையும் மாணவர்களின் கல்வி அடைவில் வீழ்ச்சியையும் தூண்டாதா? இத்தகைய சூழமைவு மாணவர்களையும் சமூகத்தையும் வறுமைக்குள் தள்ளாதா? வாழ்வாதார நிலங்கள் வாழுகின்ற வீடு காணி இல்லாது இருப்பது வறுமையின் அடையாளம். நெற்செய்கை நிலம், மேட்டு நிலம், வாழுகின்ற வீடு மற்றும் காணி இல்லாதிருப்பதை வறுமையின் சுட்டியாக ஆறுதல் நலம்புரி கொடுப்பனவு திட்டம் அடையாளப்படுத்துகின்றது. இராணுவ கையகப்படுத்தலில் வனவளம், தொல்லியல் திணைக்களம் என்பவற்றின் கையகப்படுத்தலில் தமது சொந்த நிலங்களை, விளைநிலங்களை, மேட்டு நிலங்களை, குடியிருப்பை, தோட்டங்களை பறிகொடுத்து மாற்று காணிகளில் தற்காலிகமாக காத்திருக்கும் இந்த மக்களை இந்த சுட்டிகள் வறுமைப்பட்டவர்களாக அடையாளப்படுத்துகின்றதா இல்லையா? வறுமை அற்றவர்களாக அடையாளப்படுத்துகிறதா? சொந்த நிலங்களுக்காக காத்திருக்கும் முல்லைத்தீவின் கேப்பாப்பிலவு மக்கள் மன்னாரில் முள்ளிக்குளம் மக்களின் சுட்டிகளின் அடிப்படையில் அவர்கள் வறியவர்களா, வறுமைப்படாதவர்களா மற்றும் இந்திய இழுவை படகுகளாலும் ஈழத்துக்குள்ளான சட்டவிரோத தொழில் முறைகளாலும் அடித்த எரிபொருளுக்கும் மீன்பிடிக்காமல் கரை திரும்பும் மீனவர்கள் இந்த சுட்டிகளின்படி வறியவர்களா, வறுமைப்படாதவர்களா? இறுதிப் போரில் உங்களிடம் நம்பி ஒப்படைத்து இன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ள உறவுகளுக்கு அரசியல் கைதிகளாக இன்றளவும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எங்கள் உறவுகளின் குடும்ப வறுமைக்கு உங்களின் ஆறுதல், அதாவது அஸ்வசும என்று போட்டிருக்கிறீர்கள். நலன்புரி திட்டத்தின் ஆறுதல் போதாது. பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினரை, ஒரு பக்கம் எங்களுக்கு வறுமையை தக்க வைக்கும் அதே அரசுதான் மறுபுறம் எங்களுக்கு ஆறுதல் என்ற பெயரில் ஒரு நலன்புரி திட்டத்தை தருகின்றது. நாங்கள் உழைப்பாளிகள், உணவுக்கு மாற்றாக உணவை பயிரிட்ட எங்களுடைய நிலங்களை தாருங்கள் என்றுதான் கேட்கின்றோம். எங்கள் குடியிருப்பு காணிகளை தாருங்கள், காடு பற்றி போயுள்ள எங்களின் விளைநிலங்களை தாருங்கள், தோட்டங்களை தாருங்கள், தரையிலும் கடலிலும் எங்களை சிறு தொழில் புரிய வகை செய்யுங்கள், காணாமல் ஆக்கப்பட்ட சிறையில் வாடும் எங்கள் உறவுகளை விடுவித்து அவர்கள் குடும்பங்களை ஆற்றுப்படுத்துங்கள். அதுவே உண்மையான ஆறுதல், உங்களுடைய அஸ்வசும நலம்புரி திட்டம் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக ஒரு குறிப்பு, யானை மனித மோதலை கட்டுப்படுத்தல். எங்கள் வாழ்வுக்கும் வளமான வாழ்வாதாரத்துக்கும் போருக்கு பின்னரான காலத்தில் நிலவும் புதிய அச்சுறுத்தலாகவே காட்டு யானை மனித மோதலை வன்னி நிலம் காணுகின்றது. தொடர்ச்சியாக ஒப்பெரிய மனித உயிர்கள் யானை மோதலில் இறப்பது ஆழ்ந்த வேதனைக்குரியது. கடந்த 17/1/26, அதாவது அண்மை சனிக்கிழமை அதிகாலை முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தேராங்கண்டல் பகுதியில் வயல் காவலில் இருந்த பொன்முடி சுஜிந்தன் என்னும் 19 வயதான இளைஞன் காட்டு யானை தாக்கி உயிரிழந்துள்ளார். காட்டு யானை மோதலில் உயிரிழந்த இளைஞன் சுகிந்தன் யானை மோதலில் உயிரிழக்கும் மற்றொரு நபர். கடந்த 2020 தொடக்கம் 24 வரையான காலப்பகுதிக்குள் காட்டு யானை மோதலில் 730 மக்கள் உயிர் இழந்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த 2020-24 வரையான காலப்பகுதியில் 4 பேரும், வவுனியா மாவட்டத்தில்
12 பேரும் காட்டு யானை மோதலில் உயிரிழந்ததாக மருத்துவ அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த காட்டு யானைகள் சம்பந்தப்பட்டதில் கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் வன்னியில் புலிகள் இருந்தபோது வன்னி காட்டிலும் நாட்டிலும் இவ்வாறான காட்டு யானைகள், குரங்குகள் உள்ளிட்ட வன ஜீவராசிகளின் அட்டூழியங்கள் இருந்திருக்கவில்லை. குறிப்பாக சுற்றாடல் அமைச்சின் கீழ் காணப்படுகின்ற வனஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் வனவள திணைக்களம் என்பன மக்களின் காணிகளை ஆக்கிரமிக்கும் செயல்பாடுகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. இருப்பினும் காணி அபகரிப்பில் காட்டுகின்ற அதே அக்கறையை வனஜீவராசிகள் திணைக்களம் காட்டு யானை மனித மோதலை கட்டுப்படுத்தும் விடயத்தில் காட்டுவதில்லை. இவ்வாறு அதிகரித்துள்ள மனித யானை மோதல்களை கட்டுப்படுத்த சுற்றாடல் அமைச்சு வனஜீவராசிகள் திணைக்களத்தின் ஊடாக விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த உயரிய சபையை நான் கோருகின்றேன். எனவே சுற்றாடல் அமைச்சர் முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்டங்களுக்கு வருகை தந்து துறை சார்ந்தவர்களுடன் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுடனும் மக்கள் பிரதிநிதிகளான எம்மோடும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இந்த யானை மனித மோதலை கட்டுப்படுத்த விரைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஒரு விடயம், முக்கியமான ஒரு விடயம், நெல் சந்தைப்படுத்தல் சபையின் ஊடாக விவசாயிகளிடம் நெற்கொள்வனவை மேற்கொள்ள முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் உள்ளிட்ட வன்னி பிராந்தியத்தில் வடக்கு கிழக்கில் வன்னி பிராந்தியம் உட்பட வடக்கு கிழக்கில் 2025-26ஆம் ஆண்டுக்கான பெரும்போக நெற்செய்கையின் அறுவடை தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் அரசினால் உரிய காலத்தில் நெல்லுக்கான நிர்ணய விலையை அறிவிக்கப்பட்டதுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேவேளை உரிய காலத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும். நெற்கொள்வனவிலும் தாமதம் ஏற்பட்டால் விவசாயிகள் தனியார் நெல் கொள்வனவாளர்களிடமும் இடைத்தரகர்களிடமும் நெல்லினை குறைந்த விலைக்கு வழங்கி நட்டமடையும் நிலை ஏற்படும். வன்னி உட்பட வடக்கு கிழக்கில் உள்ள விவசாயிகள் இம்முறை வெள்ள அனர்த்தத்தினாலும் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றனர். எனவே விவசாயிகளிடமிருந்து நெற்கொள்வனவை உரிய காலத்தில் முன்னெடுக்குமாறு உரிய காலத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் ஊடாக விரைந்து முன்னெடுக்குமாறு உயரிய சபையினை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக கடல் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், நிச்சயமாக கடற்தொழில் அமைச்சர் இங்கே இல்லை, கவனத்தில் எடுப்பார் என்று நினைக்கின்றேன். ஏனெனில் ஏற்கனவே சட்டவிரோத கடல் தொழில் நடவடிக்கைகளாக கடல் முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கு எங்கும் மிகவும் மோசமான நிலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுருக்கு வலை, வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடித்தல் போன்ற நடவடிக்கைகள், டைனமைட் வெடி வைத்து மீன்பிடித்தல் போன்ற நடவடிக்கைகள் மிக மோசமாக நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக ஏற்கனவே சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம். அமைச்சர் அவர்கள் இதிலே கரிசனையாக நிச்சயமாக ஒரு கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும், இதை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமைச்சரும் பிரதி அமைச்சரும் செயல்பட்டு கொண்டிருப்பதை நான் அறிவேன். நிச்சயமாக இந்த ஆழ்கடல் நோக்கி செல்லும் இந்த சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை செய்யும் எவராக இருந்தாலும் அதை தடுக்க வேண்டும். இந்த நடவடிக்கைகளில் கடந்த கால அரசுகள் சட்டவிரோத சில தொழில் நடவடிக்கைகளை, குறிப்பாக கரவிலை சார்ந்த விடயங்களில் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தது தவறு என நான் சுட்டிக்காட்டுகின்றேன். ஏனெனில் அப்படியான சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளுக்கு அனுமதி கொடுத்ததால் இன்று மக்கள் அவதிப்படும் நிலைக்கு உள்ளாகின்றார்கள். இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு ஏற்கனவே கரவிலை தொழிலுக்காக ஊக்கம் கொடுத்த அரசுகளுக்கு, அதன் அமைச்சர்களுக்கு அல்லது அதனோடு சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு சரியான
ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரம் இந்த அரசு தற்போது கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு நன்றியும் கூறி நன்றி, வணக்கம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசர்க். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.